ஹார்மோனியக்காரர் இருப்பாரு, குடத்துக்கு பக்கத்துல உடுக்காரர் இருப்பாரு. இந்த புலவருக்கும் ஹார்மோனியக்காரருக்கு பின்னால பின்பாட்டு பாடுறவர் மத்தளக்காரர் இருப்பார். இதெல்லாம் முக்கியம். இப்ப அநேக அறிவிகள் புதுமையை புகுத்துகிறார்கள். முதல்ல புதுமையை புகுத்தியவர்கள் தோவாள சுந்தரம் பிள்ளை, அடுத்தது சாத்தூர் பிச்சைக்குட்டி அவர்கள். இவர் ஆசிரியராக இருந்து இவர் மொழி நேர பணியில் இறங்கியவர். வில்லுப்பாட்டிலே பக்க மேளங்களையும் பாடக்கூடிய முறையையும் நேரத்தையும் புதுமையை புகுத்தியவர் சாத்தூர் பிச்சைக்குட்டி அவர்கள். அடுத்து நமது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வில்லிசையை நாடு முழுவதும் பரப்பியவர். அடுத்து கொட்டமங்கல சுப்பு அவர்கள் இந்த வில்லை மட்டும் வைத்துக் கொண்டு எந்த கருவிகளையும் வைத்துக் கொள்ளாமல் அந்த காலத்திலேயே சென்னையிலே இந்த நாட்டுப்புற இசையிலே இத பாடிய திறம் பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்த கவிஞர் சுப்பு ஆறுமுகம் இருக்கிறார் கலைமாமணி அவர்கள். அவர் நாட்டுக்காக தொண்டு செய்து கொடுக்கிறார். வில்லுப்பாட்டுக்கு கலைவாணரோடு நெருங்கிய தொடர்புடையவர். அவருடைய குடும்பமே வில்லிசைக்கு தொண்டு செய்து கொண்டு வருகிறது. அடுத்தது நம்முடைய குலதெய்வம் ராஜகோபால் அவர்கள் வில்லிசையை பாடி வில்லிசையை பரப்பினார். நம்முடைய இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நம்முடைய சாத்தூர் பிச்சைக்குட்டி அவரிடம் முறையானபடி பயின்று நாகர்கோவிலே அந்த வில்லிசையை கேட்டு அவர் முறையோடு வீட்டில் வச்சு பயின்று அவரும் கண்ணகி கதை என்ற கதையை பாடினார். அடுத்தது நெல்ல ஐயம்பிள்ளை, இவர்களெல்லாம் பிரபலமானவர்கள். இந்த கதைகள் அடுத்தது நிறைய இருக்காங்க. வில்லிசை பாடல்கள் ஆத்தூர் கோமதி, விளாத்தியோட ராஜலட்சுமி, சிவகாசி காந்திமதி, இப்படி பலதரப்பட்ட பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே எல்லோருடைய பெயர்களை சொல்வது என்றால் நேரம் நீண்டு கொண்டே போகும். இந்த கதை தலைப்புகள் இதுல புராண தொடர்பான தெய்வ கதைகள், இதிகாசம் தழுவிய கதைகள், வரலாற்று விவர கதைகள் என்று பல வகையாக குறிப்பார்கள். அடுத்தது மானிடவியல். இந்த மானிடவியலை பற்றியும் இந்த வில்லிசையிலே பாடலாம். வில்லிசையிலே வந்திருக்கின்றன. ஒரு பாட்டிலே சொல்லிட்டு போறேன். பொருள்களை சேர்ந்த கணவன் வரல, குறித்த நேரம் வரவில்லை. அவனை நினைத்து தலைவி பாடுகிறாள். கழுகு மலை குருவி கோலம் கண்டே எடுத்தேன் குண்டு முத்து, கழுகு மலை குருவி கோலம் கண்டே எடுத்தேன் குண்டு முத்து, என் குண்டு முத்த காணாமலே சுண்டுதன கண்ணீரே, என்ன சொல்வேன் ஐயா நான் ஏது செய்வேன் ஐயா, என்ன சொல்வேன் ஐயா நான் ஏது செய்வேன் ஐயா. எலுமிச்சம்பழம் போல இருவேறும் ஒரு வயது, எலுமிச்சம்பழம் போல இருவேறும் ஒரு வயது, யாரு செய்த தீனையோ ஆளுக்கு ஒரு தேசமானோ, உலகளந்த தமிழே நீ உற்றவரிடம் சொல்லு, உலகளந்த தமிழே உற்றவரிடம் சொல்லு. இது மானிடவியலை பற்றி வில்லிசையில் வரக்கூடிய பாடல்கள். அடுத்தது சமூகங்களை பற்றியும் ஒரு பாடல் இருக்கிறது. சரி, ஆகையினாலே வில்லிசை கலைஞர்கள் அன்றை விட இன்று மக்களிடமும் அரசிடமும் மதிப்போடு இருக்கிறார்கள். மக்கள் அரசுக்கு உதவி செய்து வருகிறது. ஆகையினாலே நம்முடைய வில்லிசைக்கு நம்முடைய அரசு நல்ல உதவிகளை வில்லிசைக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் ஆவண உதவி செய்து கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட விழாக்களிலே நமக்கு ஆதரவு கொண்டு வருகிறார்கள். அரசுகளுக்கு வில்லிசை கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் தருகிறது. ஆகையினாலே நம்முடைய இந்த வில்லிசை பாடல்கள் நாட்டுப்புற மக்களின் இலக்கியங்களையும் கலைகளையும் பிறவற்றையும் காட்டும் கால கண்ணாடி, மக்களை இன்பமடைய செய்பவை, பண்பாட்டின் விளக்கமாக திகழ்பவை இந்த வில்லிசை பாடல்கள். இந்த வில்லிசை பாடல்கள் ஆழ்கடல் முத்துக்கள், ஒப்பற்ற கலைக்களஞ்சியம், அதை பேணி காப்போம். வாழ்க உலகத்தமிழ் செம்மொழி, வாழ்க உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு, வளர்க வில்லிசை. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அரங்க ஏற்பாடுகளுக்கு நன்றி கூறி இந்த அமர்வின் தலைவர் நாட்டிய பேரொளி கோமலவர்தன் அவர்களே, என் உடன் அமர்வை நல்கிய படைப்பாளர்களே, தமிழ் நெஞ்சங்களே, என்னுடைய படைப்பை கேட்புக்கு வருகை புரிந்துள்ள டாக்டர் பொற்கோ அவர்களே, ஏனைய ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். பழந்தமிழ் நாட்டிய கலையும் ஆடல் அரங்கமும் இந்த தலைப்பை பற்றி இதை முத்திரைகள், அடவுகள், கரணங்கள்
இவைகள் படைத்த ஒரு ஆய்வு என்று எண்ண வேண்டாம். குறிப்பாக இது சரித்திர குறிப்பு, வரலாற்று, நாட்டியக்கலை வரலாற்றை பற்றியதாகும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். உலக கலாச்சாரங்களிலேயே தொன்மையானவற்றில் ஒன்று இந்திய கலாச்சாரம். இதில் ஏதும் சந்தேகம் இல்லை. அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு ஆணிவேராக இருப்பது தமிழ் கலாச்சாரமும் தமிழ் மொழியுமாகும். இதற்கு காரணம் சிந்துவெளியை பற்றி நேற்று கூட இங்கு படைப்பு இருந்தது. அந்த ஆராய்ச்சிகளிலே சிவன் வடிவம், யாழ் வடிவம், யோகி வடிவம் போன்ற பல புதைப்பொருள்கள் என்ன காட்டுகிறது என்றால், ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே ஒரு செழுமையான தமிழர் நாகரிகம் தழைத்தோங்கியது என்பதை காட்டுகிறது. இதில் குறிப்பாக சிவன் வடிவம் இருப்பதால் அப்போதே நடன கலையும் ஈடுபாடும் இருந்தது என்பதை காட்டுகிறது. நடராஜருடைய வெண்கல வார்ப்புகள் உலகெங்கிலே கலாச்சார சின்னமாக போற்றப்படுகிறது. இது தமிழர்களுக்கு பெருமை. தெற்கிலே இருந்து வடக்கேயும் பிற நாடுகளிலேயும் தாக்கம் பெற்ற கலை தமிழர்களுடைய பழம்பெரும் கலை என்பது மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒன்றாகும். நாட்டியக்கலை புராண இதிகாசங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக சுழற்சியையும் கவர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டது நாட்டியக்கலை. புராண இதிகாசங்களிலே அழகிகள், ஊர்வசி, மேனகை போன்றவர்கள் நடனமாடியதாக படிக்கிறோம். சிவனது நடனத்திற்கு அவரது அரசன் என்பதும் அவரது நடன உலகம் இயங்கி வருகிறது என்பதையும் நாம் நம்புகின்றோம். ஆக்கம், அழித்தல், அழித்தல், மாயை, அருள் என்னும் செயல்களும் நீர், நிலம், வானம், நெருப்பு, காற்று மூலக்கூறுகளும் நடராஜுடைய வார்ப்பிலே குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. நாட்டியக்கலை இயற்கையோடு இணைந்த ஒரு பழந்தமிழ் கலை. தமிழின் அங்கம் என்பது எதை காட்டுகிறது என்றால், முப்பெரும் பிரிவுகள், இயல், இசை, நாடகம் என்ற முப்பெரும் பிரிவுகள் எல்லாம் கூத்து என்பது வருகிறது. அந்த காலத்திலே நாடகம் என்று குறிப்பிடப்படவில்லை, கூத்து என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே முப்பெரும் பிரிவுகளாலே தமிழ் உள்ளடங்கி இருக்கிறதுனால் கூத்து என்பது ஒரு இயல்பான தமிழுக்கே ஒரு தனி சிறப்பாகும். தமிழகத்திலே உள்ள கோயில் சிற்பங்கள், கல்வெட்டுக்கள், பட்டயங்கள், செப்பேடுகள் வாயிலாக நாட்டியக்கலை செழித்தோங்கியதை நாம் நன்கு அறிய முடிகிறது. நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சார்ந்த புலனறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் உரியதாகும் என்மனார் புலவர். என்மனார் புலவர் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் என்றால் அவர் முன்பே நாட்டிய இலக்கியங்கள் தோன்றியிருந்தன என்பதை நன்றாக தெளிவுபடுத்துகிறது. தொல்காப்பியர் 1002 இது குறிப்பிடப்படுகிறது. அவரே அதற்கு முன்னால் இருந்த நூல் என்று குறிப்பிடுவதால் நன்றாகவே தெரிய வருகிறது. அதே போல சிலப்பதிகாரத்திலும் பன்னியில் பூங்கொடி புரிந்தன வகுத்தன நாட்டிய நன்னூல் நன்கு நாட்டிய நன்னூல் என்ற நூலை பயின்று நடனமாடினார் மாதவி என்பதை நாம் அறிகின்றோம். டாக்டர் நிர்மலா ராமச்சந்திரன் அவர்கள் முதலாம் உலக தமிழ் மாநாடு மலேசியாவில் நடந்த போது படைத்த ஒரு படைப்பிலே, it may be assumed that the style of dancing and developed by the ancient Tamils were studied and perfected by the early Aryans who wrote such treatises like Nati Sastra and Abhinaya Lakshmana. Similarly, Dr. Padma Subramanian also mentioned dance cultures not only reveal the origin and evolution of the art in Tamil Nadu, but also show that the Tamils were free from linguistic inhibitions in their endless quest for knowledge. That is Dr. Padma Subramanian. இந்த சிறப்பான